Welcome to Sathya Sodhanai. Hi, hello, வணக்கம். நான் தான் உங்கள் சத்யா. இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உளுந்தை வச்சு ஒரு கெஞ்சி நான் பண்ணி காமிக்க போகிறேன். ரொம்பவே எம்மியாக இருக்குங்க அந்த கெஞ்சி வந்துட்டு. ஸோ உளுந்து வந்து நமக்கே தெரியும் போன்ஸுக்கு வந்து ரொம்ப ஸ்ட்ரென்த். அதே மாதிரி பொடுகு இருக்குது பார்த்தீங்களா, பொடுகு வந்து சீக்கிரமாகவே வந்து அது ரொம்பவே நல்லா க்யூர் பண்ணும். நீங்கள் வந்து டெய்லி வந்து அது இன்டேக்காக நீங்கள் எடுத்துக்கிறப்ப தெரியும் பொடுகு வந்து ரொம்பவே வந்து அது க்யூர் பண்ணும். அதே மாதிரி சிறுநீரக பிரச்சனையை வந்துட்டு டக்குன்னு வந்து அது வந்து க்யூர் பண்ணும். அந்த தனித்தன்மை வந்து உளுந்துக்கு இருக்குது. அதனால தான் என்னமோ தெரியலங்க, நம்ம முன்னோர்கள் வந்துட்டு பார்த்தீங்கன்னா எல்லா ஒரு சின்ன சின்ன பொருள் நம்ம தாளிக்கிற சமையலில் தாளிக்கிற விஷயம் முதற்கொண்டு எண்டிங் வரைக்கும் வந்துட்டு உளுந்து வந்து டெய்லியும் வந்து நம்ம அவங்களாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. அதை நம்ம இப்போ ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கோம். ஆனால் நம்ம டெய்லி உளுந்து எடுத்துக்கிறோமான்றது நமக்கு தெரியல. கண்டிப்பாக வந்து உளுந்து எடுத்துக்கணும். பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்மளோட இட்லி மாவு அரைக்கிறதுலேருந்து அதில் பாதிக்கு பாதி உளுந்து ஆட் பண்ணுறோம். அதே மாதிரி ஒரு மசாலா பொடி அரைக்கிறதுலேருந்து உளுந்து இருக்கும், இட்லி பொடி அரைக்கிறதுல வந்துட்டு உளுந்து இருக்கும். அந்த மாதிரி வந்து உளுந்தை வந்து நம்ம டெய்லியுமே வந்து இன்டேக்காக எடுக்கிறதுல வந்து அவ்வளோ நன்மைகள் இருக்குங்க. வாங்க இந்த வீடியோவில் ஒரு கெஞ்சி வந்து பண்ண போகிறேன். அது வந்து உளுந்தும் தேங்காய் பாலும் வச்சு நான் எப்படி செய்யறதுன்றதை வந்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். ஸோ வாங்க ஃபஸ்ட்டு இந்த உளுந்த கஞ்சியை வந்து நான் எப்படி பண்ணுறதுன்னு சொல்கிறேன். ஸோ என்னெல்லாம் நமக்கு வந்து தேவை. ஸோ ஃபஸ்ட்டு வந்து பூண்டு வந்து ஒரு 20 to 25 பல் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இது சின்னதாக தான் எனக்கு கிடச்சிது. ஆக்சுவலாக பெங்களூரில் வந்து ரொம்ப பீசஸ் வந்து சின்னதாக தான் இருந்தது. நம்ம ஊர்லலாம் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக இருக்கும். ஸோ எப்படி இருந்தாலும் வந்து 20 to 25 பல் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கு மேலேயும் நீங்கள் வந்து போடலாம். ஸோ ஃபஸ்ட் டைம் உங்களுக்கு பண்ணுறப்ப வந்துட்டு நீங்கள் 20 to 25 போதும். அதை வச்சு நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி மேக் ஷுர் அதில் வந்து தோல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. ஏன்னா இந்த பூண்டு தான் நமக்கு வந்து அந்த என்டையர் கஞ்சிக்கே வந்துட்டு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ தோல் இல்லாத மாதிரி பார்த்துக்கோங்க. அது நம்ம நாக்கில் வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணும் சாப்பிட்றப்ப. ஸோ அதை பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து உளுந்து வந்து 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 1/2 டம்ளர் உளுந்து, அப்படி இல்லைன்னா வந்து ஒரு 1/4 டம்ளர் உளுந்து. ஸோ நம்மளோட இது தேவைக்கு ஏற்ப மாதிரி தான். ஸோ நீங்கள் அந்த மாதிரி எடுத்துக்காங்க. நான் வந்து 1/2 டம்ளர் உளுந்து எடுத்திருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்து 1 டம்ளர் ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன மாதிரி ரைஸ் வேணாலும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். லைக் பாஸ்மதி ரைஸ், சீரக சம்பா ரைஸ், இல்லை நார்மல் சாப்பாட்டு அரிசி, நீங்கள் அந்த மாதிரி கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நான் வந்து என்ன எடுத்திருக்கேன்னா வந்து பாஸ்மதி ரைஸ் எடுத்திருக்கேன். ஸோ இது நல்லா ஆடட் டேஸ்ட் கொடுக்கும். யூஸ்வலாக நான் சீரக சம்பா ரைஸும் நான் யூஸ் பண்ணுவேன். இது நல்லாவே டேஸ்ட் கொடுக்கும். நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். ஸோ 1 டம்ளர் அரிசிக்கு வந்துட்டு 1/2 டம்ளர் உளுந்து, அப்படி இல்லைனா 1/4 டம்ளர் உளுந்து. ஸோ நெக்ஸ்ட் வந்து மெயினாக வந்து டேஸ்ட் கொடுக்க போகிறது வந்துட்டு என்னென்னா வந்து தேங்காய் பால். ஸோ இந்த தேங்காய் பால் வந்து நான் வந்து 6 to 7 கிளாஸஸ் வச்சுருக்கேன். ஸோ இதுக்கு மேலேயும் நான் வந்து ஊற்றுவேன். ஸோ உங்களோட நம்ம இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி தான். ஸோ நான் வந்து இப்போ 6 to 7 நான் இப்போது இந்த 1 டம்ளர் ரைஸ்க்கு எடுத்து வச்சுருக்கேன். ஆக்சுவலாக இது வந்து கடைசியாக நம்ம ஊற்றி நம்ம இதை பிசைகிறப்போ வந்துட்டு சாதத்தோடு அந்த பிசைகிறப்போ வந்துட்டு நமக்கு வந்து அப்போயே தெரியும் நம்மளுக்கு 7 டம்ளர் கிளாஸஸ் போதுமா, இல்லை இன்னும் கொஞ்சம் மேற்கொண்டு ஆட் பண்ணணும்னா we can add it. ஸோ இப்போ இதுக்கு நான் வந்து 6 to 7 டம்ளர் ஆஃப் தேங்காய் பால் வந்து நல்லா எடுத்து வச்சுருக்கேன். நான் தண்ணி ஊற்றாமல் நான் வந்து எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தட் இது வந்து நல்லா எம்மியாக இருக்கும். ஸோ வாங்க நான் இது வந்து இப்போ ப்ராசஸ்டாக நான் வந்து எப்படி செய்யறதுன்றதை வந்து நான் காமிக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேஸை பற்ற வச்சுக்கோங்க. இது நல்லா வந்து ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் உளுந்தை வந்து நம்ம போட்டு ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தா 1/2 டம்ளர் உளுந்து, இல்லைன்னா 1/4 டம்ளர் உளுந்து. ஸோ உங்களோட இதுக்கு தகுந்த மாதிரி ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் இந்த உளுந்தை போடுங்க. ஸோ இது வந்து ரொம்ப ஃப்ரை ஆகக்கூடாது. நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இது வந்து ரொம்பவே ஃப்ரை ஆகக்கூடாது. இது வந்து லைட்டாக வந்து சூடானா போதும். ஒரு மாதிரி இதோட கலர் லைட்டாக சேஞ்ச் ஆகும். அந்த அளவுக்கு நீங்கள் வந்து இதை நீங்கள் ஃப்ரை பண்ணால் போதும். ஸோ இது வந்து இதில் இன்னும் ஒரு மாதிரி ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு நீங்கள் விடாதீங்க. ஸோ அது அப்படியே வந்து கெஞ்சியோட டேஸ்ட்டே மாற்றிடும். ஸோ இது வந்து ஒரு அளவுக்கு சூடானா போதும். ஸோ இது பார்த்தீங்கன்னா வந்து இப்போ ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் ஓரளவுக்கு ஹீட் ஆகிடுச்சு. ஸோ இதை நான் ரொம்ப ஃப்ரை பண்ணலை. இந்த டைமில் வந்து இப்போ வந்து நம்ம உரிச்சு வச்ச பூண்டை வந்து நம்ம போட போகிறோம். ஸோ இந்த பூண்டுமே வந்து ரொம்ப ஃப்ரை ஆக வேணாம். இந்த பூண்டு வந்து கொஞ்சம் இந்த இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு சூடாக இருந்தால் போதும். ஒரு மிதமான சூடில் இருக்கிறப்ப நம்ம வந்து நெக்ஸ்ட்டு வந்து அரிசியை வந்து கலக்க போகிறோம். ஸோ இது கொஞ்சம் லைட்டாக ஃப்ரை பண்ணுவோம். ஸோ இது வந்து ஓரளவுக்கு சூடாயிடுச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ரைஸை வந்து சேர்க்க போகிறோம்.
ஸோ ஆக்சுவலாக வந்து இதுக்கு நீங்கள் நிறையா தண்ணி ஊற்றலாம். ஏன்னா வந்து ஆக்சுவலாக நம்மளோட இதை கான்செப்டே வந்துட்டு நல்லா இதை வந்து கொலைய விடணும். ஸோ நீங்கள் நிறையாவே தண்ணி ஊற்றிக்கலாம். ஸோ இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு. இப்போ நீங்கள் ஹாஃப் உப்பு மட்டும் போட்டுக்கோங்க. அப்புறமா இறக்குனதுக்கப்புறம் நமக்கு தேவையான அப்போ போட்டுக்கலாம். ஸோ நல்லா கலந்து விட்டுருங்க. ஸோ நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், பூண்டு, உளுந்து, ரைஸ் மூணுமே நல்லா கலக்கி விட்டுக்கோங்க. ஸோ ஆஸ் யூஷுவல் ஒரு 4 விசில் விடுங்க. ரைஸ் வேகிற மாதிரி தான் 4 விசில் விடுங்க. நல்லா இதை இறக்குனதுக்கப்புறம் நல்லா கொலன்னு இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு இதை வந்து விசிலில் வர வைப்போம். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா தெரியும், நல்லா குழஞ்சிருக்கும். நல்லா ரைஸ் வந்து நல்லாவே குழஞ்சிருக்கு. ஸோ இது இன்னுமே நீங்கள் வந்து இப்படி பண்ணிட்டீங்கன்னா நல்லா சுற்றி விடுங்க. இப்படி பண்ணிட்டீங்கன்னா இன்னும் வந்து அது கொலன்னு நல்லா குழஞ்சிருக்கும். ஸோ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இப்போ வந்து நல்லா ரைஸ் வந்து குழஞ்சிருக்கு. ஸோ இந்த பதத்தில் தான் வந்து நம்ம தேங்காய் பாலை ஊற்ற போகிறோம். ஸோ இப்போ வந்து 7 டம்ளர் 6 to 7 டம்ளர் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஸோ தேங்காய் பாலை நான் ஊற்றிட்டேன். இன்னுமே வேணும்னா நீங்கள் வந்து இன்னும் நிறையாவே தேங்காய் பால் ஊற்றலாம். ஸோ நல்லா கலந்து விடுங்க. இந்த ப்ராசஸ் பண்ணுறப்ப நீங்கள் கேஸ் ஆன் பண்ணக்கூடாது. ஒன்ஸ் நீங்கள் வந்து அந்த குக்கர்லேருந்து அந்த ரைஸை வந்து இறக்குனதுக்கப்புறம் நல்லா கொலைய விட்டு ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும் எப்படி இருக்குது பாருங்கள். ஸோ இந்த பதத்தில் நீங்கள் எடுத்து தட்டில் இது பண்ணிடலாம். ஸோ உப்பு தேவையான அளவுக்கு பார்த்துக்கோங்க. நான் ஆல்ரெடி உப்பு கரெக்டாக தான் போட்டிருக்கேன். ஸோ உங்களுக்கு எடுத்து டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. தேவையான அளவு நீங்கள் உப்பு போட்டுக்கோங்க. இப்போ நீங்கள் நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், இதில் வந்து அந்த உளுந்து, ரைஸு அண்ட் பூண்டு எல்லாமே நல்லா ஸ்ப்ரெட் ஆகிருக்கும். ஸோ நீங்கள் இதோடு எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ஆக்சுவலாக இதுக்கு நீங்கள் வந்து சைடிஸ் ஏதாவது வச்சுக்கலாம். லைக் ஊறுகாய், பிக்கல், அப்படி இல்லைன்னா வந்து வெங்காயம், தக்காளி போட்டு கொஞ்சம் பச்சை மிளகாய் போட்டு காரமாக ஏதாவது ஒரு சின்ன கிரேவி மாதிரியோ அந்த மாதிரி நீங்கள் சைடில் வச்சுக்கலாம். ஸோ அப்படி இல்லைனாலுமே வந்து நீங்கள் இதை ஃபுல்லாகவே தனியாகவே நீங்கள் வந்து இதை நீங்கள் சாப்பிட்லாம். ஸோ இது அவ்வளோ எம்மியாக அவ்வளோ நல்லா இருக்கும். இது ஒன்ஸ் நீங்கள் பண்ணி பாருங்கள், ரொம்பவே உங்களுக்கு பிடிக்கும். இதில் உளுந்து இருக்கிறனால நல்லா வந்து போன்ஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஸோ இதை ப்ளீஸ் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு கமெண்ட்டில் போஸ்ட் பண்ணுங்கள். இது வந்து குழந்தைங்க, ஆக்சுவலாக குழந்தைங்க, சின்ன சின்ன குழந்தைங்க, ஸ்கூல் கோயிங் சில்ட்ரன்ஸ் அண்ட் வயசானவங்க, இந்த நைட்டு வந்துட்டு தோசைலாம் சாப்பிட்டு ஒரு சில பேருக்கு வந்து ஜீர்ணிக்காது, இட்லி சாப்பிட்டு ஜீர்ணிக்காது, அந்த மாதிரி இருக்கிற ஆளுக்கு எல்லாருக்குமே வந்து இது வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். ரொம்ப லைட் ஃபுட்டு இது. ஸோ இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்கள். என்னங்க வீடியோ பார்த்தீங்களா? ஸ்டெப்ஸ்லாம் ரொம்ப ஈஸியாக இருந்ததில்ல. 10 to 15 மினிட்ஸுக்குள்ளே இதை நீங்கள் பண்ணி முடிச்சிடலாங்க. கண்டிப்பாக அதை வீட்டில் ட்ரை பண்ணிங்க. குழந்தைங்களுக்கும், தாத்தா பாட்டி, நம்ம அப்பா அம்மா எல்லாருக்குமே இதை செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இன்ஃபேக்ட் நீங்கள் ஒரு தடவை ட்ரை பண்ணிட்டீங்கன்னா கண்டிப்பாக வந்து இதை வீக்லி ஒரு 2 times 3 times அதை எடுத்துக்கணும் நமக்கே தோணும். ஸோ கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். அண்ட் என்னோடய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறுபடியும் சொல்கிறேன், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அண்ட் இன்ஸ்டன்ட் மெசேஜுக்கு பெல் ஐக்கான் கிளிக் பண்ணுங்கள். இதோட நெக்ஸ்ட் வீடியோவில் ஏதாவது புதுசாக ஒரு இதில் நான் மீட் பண்ணுறேன். பாய்.